கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அறிமுக கூட்டத்தில் ராகுல் காந்தியின் தலைமையிலான ஆட்சி அமைய கூட்டணி கட்சியினர் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என அமைச்சர் சக்கரபாணி வேண்டுகோள். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தேவராஜ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நடராஜன், தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி செல்வன், சுகவனம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகப்பவாணன், அவைத்தலைவர் நாகராஜ், திமுக நகர செயலாளர் நவாப், முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா, மாவட்ட துணைத் தலைவர் ரெகமத்துல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பட்டியலிட்டு பேசினார். மேலும் இந்தியா கூட்டணி 40 தொகுதிகள் மட்டுமின்றி நாடு முழுவதும் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதற்கான கூட்டணி கட்சியினரும் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அந்த பிளான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட அமைச்சர்கள் சக்கரவர்த்தி வந்திருக்காங்க. அவங்க அட்வைஸ் நம்ம கேட்கலாம். மேடல இருக்கிற நம்ம தோல்வி தலைவர்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.